இங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு, இங்கே யாருமே செக் பண்ணலங்க. இந்த ஸ்ட்ரெச்சு கொஞ்சம் ரோடும் மோசமாக தாங்க இருக்குது. ஐ ஐ ஐ ஐ மூங்கில் நிறைய இருக்குது. இவ்வளோ மூங்கில் இருக்கிறதுக்கு அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா யானை ஃபுல்லாக இங்கேயே தான் இருக்கும். ஏன்னா யானைக்கு வந்து அந்த மூங்கில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அனிமல்ஸ் எதுவும் இல்லை. பிளைண்ட் ஸ்பாட்டை எக்கச்சக்கமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணி எல்லாம் ஓட்டிட்டோன்னா ஓகே. லோக்கல் தலை அவ்வளோ ஸ்பீடாக போகிற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ரோடு இன்ச் பை இன்ச் எல்லாமே தெரியும். நம்ம புதுசு, அவங்க போகிறாங்கன்னு நம்மளும் போகக்கூடாது. எங்கேயாவது வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தால் நிறுத்தணுமே. ஐயோ குரங்கு வர்றதுக்கு. மலையில் மேலே இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக இந்த ஸ்டெச்சு ஸ்லோப்பாகவே போயிட்டுருக்கு. பார்ப்போம். அந்த ஸ்டெச்சிலேருந்து மலையிலேருந்து கீழே வந்தாச்சு.
மறுபடியும் மலை ஏறிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து 3வது தடவை மலை ஏறிட்டு இறங்கிட்டு ஏறுறது. ஃபஸ்ட்டு ஏறணும், மறுபடியும் இறங்கணும், அதுக்கப்புறம் ஏறணும், இறங்கியாச்சு. இப்போ ரிட்டன் ஏறிட்டுருக்கோம். இது வந்து 3rd டைமு. இது வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வரும்னு நினைக்கிறேன். நான் போர்டு சரியாக பார்க்கல. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்த மாதிரி தான் ஒரு ஞாபகம். தெரியுதுங்களா? இந்த ரெட் கலர் பூ நிறைய இருக்குங்க இங்கே. ரோட் சைட்லலாம் இருக்குது. நிறைய 2 வீலர்ஸ் வருது. மேபி அவங்களுக்கு மெயினான ஊர் எங்கேயாவது இந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பர்ச்சேஸ் பண்ணோன்னா அங்கேருந்து வந்துட்டு ரிட்டன் இந்த வழியாக தான் போகணும். எக்ஸாக்டாக தெரியல, மேபி அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி அந்த சைடும் கூட மெயினான ஊர் ஏதாவது இருக்கலாம். ஆக்சுவலாக இந்த சைடு இப்படியே ஒரு ரூட்டு காமிச்சது. போகும்போது அப்படியே ரிட்டன் இந்த வழியாகவே வராமல் இப்போது ஒரு ரூட்டுக்கு இப்போ ஒரு ஊருக்கு மேப் போட்டிருக்கேன். அந்த ஊருக்கு போயிட்டு அதுலேருந்து அப்படியே அந்த வழியாக கீழே இறங்கிடலாமான்னு ஒரு யோசனை இருக்குது. எந்த வழியானா ஆரணின்னு நினைக்கிறேன். ஆரணி அந்த வழியாக தான் காமிச்சது. இப்போ வந்து ஜவ்வாது மலையில் காவலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு மேப் போட்டிருக்கேன். இப்போ அந்த காவலூர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஆரணிக்கு உள்ளூர் வழி இருக்குது. அந்த வழியாக அப்படியே ரிட்டன் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஒரு 10 மினிட்ஸ் காமிக்குது காவலூருக்கு. ஒரு சின்ன கோயில், புத்து கோயில்.
இந்த சைடு வந்ததுக்கப்புறம் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்குது. அந்த முதுமலை ஃபாரஸ்ட்டும் இப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்குது. கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வங்கி இருக்கு பாரு. இங்கேயும் நல்லா மூங்கில்லாம் நிறைய இருக்குது. நல்லா நிறைய ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குங்க. சேம் முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்குது. தான் இங்கே இருக்கேன், போர்டு இருக்குது, எங்கன்னு பார்ப்போம். பீமன் இங்கே ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பீமன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. உள்ளார ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளார போகணும். பேசாமல் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு வருவோமா, என்ன பண்ணலாம்? அவ்வளோதாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கு அடுத்தது காவலூர்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஊரை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் பண்ணிவிட்டு ஆரணி வழியாக கீழே இறங்க போகிறோம். ஆரணி, போலூர், ஆரணி அந்த வழியாக போயிட்டு ராணிப்பேட்டில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து நேராக அப்படியே சென்னை. அதுதான் பிளானு. முன்னாடி ஒரு கர்நாடகா வெஹிக்கல் ஒன்று போயிட்டுருக்கு. ஏதாவது நிறுத்திட்டு வியூ பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்னா இங்கே தான் இந்த கார்னர்லேருந்து கீழே வியூ தெரியுது. ஆனால் நிறுத்தி பார்க்குற மாதிரி ஏதாவது இடம் இருக்கா? எதுவுமே இடம் இல்லையே. போல் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ். எஸ், போலூர். ஸ்கூல் ஜோன். கவர்மெண்ட் ஸ்கூல். ஏதோ ஒரு சாரி, இது கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைங்க, ஏதோ கிறிஸ்டின் ஸ்கூல்னு நினைக்கிறேன். எஸ், சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கரெக்ட். எனக்கு மேலே பார்க்கறது கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு, அதனால் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன், சாரி. பலாப்பழம் நிறைய வச்சுருக்காங்க. கார் எடுத்துகிட்டு வந்தால் வாங்கிட்டு போகலாம். பைக்கில் இந்த சைடு விவசாயம் நிறைய இருக்குது. குண்டலாத்தூர் நல்லா இருக்கே நேம் எல்லாம். இங்கே பலாப்பழம் நிறைய விளையுது போல். எடுத்துகிட்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க சேல்ஸுக்கு. எல்லாம்
எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. மேரேஜ் கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுங்க. போலூருக்கு 35 கிலோமீட்டர்ஸ். மறுபடியும் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கோவிலூர் போலூர் கரெக்டாக அதுலேயே ஒட்டி வச்சிருக்கீங்களே பாஸ். அந்த டைரெக்ஷன் ஏரோ மார்க்கில் கரெக்டாக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். ஓகே, மேப்பில் இந்த ரூட்டு தான் காமிக்குது. இன்னும் இங்கே வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்குதுங்க. அது பெரிய பெரிய அட்வான்டேஜ். எங்கள் ஊருக்கெல்லாம் வந்தீங்கன்னா கொல்லிமலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கிடைக்காது. பர்டிகுலராக ஒரு 2-3 ஊரில் மட்டும்தான் கிடைக்கும். மொத்தம் எந்த ஊர்லேயும் கிடைக்காது, எந்த வில்லேஜ்லேயும் கிடைக்காது. இங்கே எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எல்லா இடத்துலையுமே ஏர்டெல் நெட்வொர்க் கிடைக்குது. எனக்கு என்கிட்ட ஆல்டர்னேட் சிம் இருக்குது. ஸோ அது வந்து ஊருக்கு போனால் யூஸ் பண்ணுறதுக்கு பிஎஸ்என்எல். ஊரில் கொல்லிமலையில் வந்து பிஎஸ்என்எல் வந்து மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிளேசஸில் கிடைக்கும். ஓகே, இங்கேருந்து ஒரு 3-4 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஹேர்பின் பென்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏற்காட்டில் வந்து மொத்தம் 21 நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கூட இங்கே இல்லை. இந்த மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம் எல்லா இடமும். பஸ்ஸா? இது பஸ் வருதுங்க. பஸ்ஸா லாரியா காரு? எஸ், அடுத்தது பஸ். வேலூர். இந்த வழியாக வேலூருக்கு பஸ் இருக்குது.
திருவண்ணாமலைக்கு 67 கிலோமீட்டர். இந்த ஏரியாவிலலாம் அனிமல் ஸ்பாட் பண்ணால் நல்லாயிருக்குங்க. அது வந்து வளர்ப்பு மாடு தான். இந்த இங்கெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, இதெல்லாம் வளர்ப்பு மாடு. மேய்ச்சலுக்காக விட்டுருக்காங்க. அது நிழலில் மேய்ஞ்சிட்டு வந்து படுத்து உறங்கி கொண்டு இருக்கின்றன. இங்கே ஒரு ரோட்டிலே படுத்திருக்கார். சூப்பராக இருக்குங்க அந்த ரோடு. நல்லா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. ரோடும் நல்லா இருக்குது. ரொம்ப எல்லாம் டேமேஜ் கிடையாது. நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அந்த ஹெல்மெட்டு மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இந்த காலையிலேருந்து நான் எவ்வளோ அடி வாங்கியிருப்பேன் தெரியுங்களாங்க. அவ்வளோ பூச்சி வந்து பட்டார் நடிக்குது. ஆக்சுவலாக வைசரை நான் ஆல்ரெடி ஒரு தடவை க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். மறுபடியும் அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாரா நீ, எதுக்கு இவ்வளோ வேகம்? அவ்வளோ கார்னருக்கு போகிற. இங்கே வண்டி அதிகம் வரல தம்பி. விழுந்தன்னா இங்கேயே இப்போ அவ்வளோதான். இங்கேயே இருக்க வேண்டியதாண்டி. ஓகே, கூட உன் தோஸ்து வராங்க. அப்போ நீ போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க தம்பிங்களா. அவ்வளோ ஸ்பீடாக போய் என்ன தப்பாக சாதிக்க போகிறீங்க?
ஆக்சுவலாக எனக்கு இப்போ இந்த ஃபீலிங் எப்படி திரும்ப இருக்கு, ஊட்டியிலேருந்து மசனக்குடி, சாரி ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற வழியில் நம்ம ட்ராவல் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்குது. கிளைமேட் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஊட்டி அளவுக்கு இல்லை, ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது. இந்த ஊருக்கு என்ன கிளைமேட் இருக்கணுமோ அது இருக்குது. ஸோ தட் இஸ் குட். இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில். ஸ்கூல் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் எந்த வில்லேஜஸும் வரல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ட்ராவலிங் மாதிரியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸாக வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா, 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்லேயே போகிற மாதிரி தான் இருக்குது. மேபி உள்ளார எதுவும் வில்லேஜ் இருக்கா என்னன்னு தெரியல. இங்கே ரோட் சைடில் எந்த வில்லேஜும் இல்லை, உள்ளார இருக்கும் மேபி. ஆமாம், அந்த இடத்துல வர்ற வழியில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே கோவிலூர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருந்துச்சு. அதில் 2 பேர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேபி அதில் ரைட்டில் அந்த ரோட்டில் உள்ளார போயிருந்தால் வில்லேஜ் எதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்கூலாக வில்லேஜா, ஸ்கூலுன்னு தான் நினைக்கிறேன். வில்லேஜ் பட்டறைக்காடு. அவ்வளோ வேகமாக வந்து இங்கே நிற்கிறாங்க. எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடு?
ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்தது என் மிஸ்டேக் தான். நான் அந்த முன்னாடி வெஹிக்கிள் வரலன்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ணிடலான்னு வந்தேன். சடனாக ஒரு வெஹிக்கிள் வந்துச்சு. சூப்பராக இருக்குங்க. ஏதாவது நிறுத்த முடியுமா? எஸ். இன்டர்செப்டார் இங்கேயும் நல்லா இருக்குது. மேலே ஒரு 5 மினிட்ஸ் நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். மிதி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஒவ்வொரு பேர். மிதி. வாவ், இங்கே ஒரு கோயில் இருக்குது. வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சாப்பிட்டுட்ருக்காங்களா இல்லை டூரிஸ்ட்டு சாப்பிட்டுட்ருக்காங்களான்னு தெரில. மொத்தத்தில் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றாங்க நான் பார்த்த வரைக்கும். வாவ், இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குங்க. ரைட் சைடு வியூ. எங்கே நிறுத்தலாம், எங்கே நிறுத்தலாம், எங்கே நிறுத்தலாம். மக்கீஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் வர்ற வண்டிக்கு இடைஞ்சல் இல்லாமல் நிறுத்துகிற மாதிரி ஒரு பிளேஸ் வேணும். இல்லைங்க. வாவ், வியூ பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மலை இதிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஊட்டிக்கு இந்த டாய் ட்ரெயினில் போகும்போது ஒரு வியூ ஒன்று வரும் ஒரு இடத்துல. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எக்ஸாக்டாக அந்த மாதிரி இல்லை, ஆனால் ஓகே, 50-50 மேட்சிங். ஓகே, இதுக்கப்புறம் தாங்க டர்னிங்கு. மேப்பு தெரியுதா உங்களுக்கு? இந்த இதில் ஃபுல்லாக வளைஞ்சு 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 போகுது. மலையிலேருந்து கீழே ஃபுல்லாக இறங்கிட்டுருக்கும். அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது. தண்ணி இல்லைன்னா காஞ்சு போயிருக்கு. ரெய்னி சீசனில் வந்து அந்த வாட்டர் ஃபால்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாவ் வாவ் வாவ். ஆக்சுவலாக இந்த போர்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல்லாக ஹில்ஸில் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நிறைய டர்னிங்ஸ் இருக்குது, ஸ்லோப் இருக்குது. அங்கேருந்து வந்ததும் ஹில்ஸ் தான், ஆனால் அந்தளவுக்கு டர்னிங்ஸ் இல்லை, ஹேர்பின் பென்ஸ் இல்லை. இதில் நிறைய இருக்குது. இந்த இங்கேயே நேம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும். சீவக சிந்தாமணி ஹேர்பின் பெண்ட். வா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இது மேக்ஸிமம் எல்லா ஹில்ஸ்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ? கொல்லிமலைக்கு கண்டிப்பாக பண்ணலை. நான் லாஸ்ட் வீக் தான் கொல்லிமலை போயிட்டு வந்தேன், அதனால் பண்ணலை. ஏற்காட்டில் பார்த்துருக்கேன், மேகமலையில் பார்த்துருக்கேன். இப்போ இங்கே
வளையாபதி கொண்டை ஊசி வளைவு. ஓகே, இதில் வந்து அந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரியில் இலக்கியமா, மேபி தப்பாக இருந்தா சாரி. பேட்ரி லோ ஆயிடுச்சு. ஐயோ, கீழே இந்த ஹில்ஸ் ஹேர்பின் பெண்ட் முடிகிற வரைக்கும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். குண்டலகேசி, எஸ், குண்டலகேசி ஹேர்பின் பெண்டு. ஆக்சுவலாக மேலே நிற்கும்போது இந்த டர்னிங் ரீச் ஆனோம் இல்லைங்களா, ஹேர்பின் பெண்டெல்லாம் ரீச் ஆனோம். இதுக்கப்புறம் நெட்வொர்க் கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து வந்ததில் இந்த ஏரியாவில் மட்டும் நெட்வொர்க் இல்லை. மேபி கீழே ரீச் ஆனதுக்கப்புறம் நெட்வொர்க் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா வர வழியில் வில்லேஜஸும் அதிகமாக பார்க்கல. இந்த இடத்துல ஒரு வில்லேஜ் இருந்துச்சு, மிதின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜு. அதுக்கப்புறம் வேறு எந்த வில்லேஜும் அதிகமாக பார்க்கல, அதனால் கூட இருக்கலாம். ஓகே, நான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் செக் போஸ்ட்டுக்கு மேலே எங்கேயுமே செக்கிங் இல்லைன்னு நினைக்கிறேன். மணிமேகலை கொண்டை ஊசி வளைவு. ஏன்னா யாரையுமே நான் ஹெல்மெட் போட்டு வந்து பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக இதில் வந்து 5 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க, அப்படி தான் இதில் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம 4 கிராஸ் பண்ணிட்டோமா, 4ஆ 3ஆ, அது வந்து 2வது பெண்டுன்னு போட்டுருந்துச்சு. ரொம்ப பெரிய ஹேர்பின் பெண்டுக்கு மட்டும்தான் நேம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து கணக்காக எடுத்துக்கல. ஓகே, இதெல்லாம் வராது தான். நல்லா யூட்டன் போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது ஹேர்பின் பெண்டு. இது அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் இது ஹேர்பின் பெண்டு கிடையாது.
ஒரு சில விதத்தில் நம்ம கவர்மெண்ட்டை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஹில்ஸ்லலாம் ரோடு வந்து கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹில்ஸில் நான் இப்போ வரைக்கும் வந்ததில் சிலப்பதிகாரம் கொண்டை உசை விளைவு மேபி இதுதான் ஃபஸ்ட்டு பெண்டாக பார்த்தா தெரியும். ஐயோ அதில் ஃபுல்லாக மறைச்சிக்கிச்சுங்க, ஒன்றும் தெரியல. சிட்டியில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில ஹில்ஸ் ஏரியாவில் வந்து ரோடு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஊட்டியில் ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப மோசமாக இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் பார்த்து அதில் ஸ்டாக்னெட் ஆகிற வாட்டருக்கெல்லாம் அதை வழி பண்ணிவிட்டு ரோடு போட்டாங்கன்னா ரோடு நல்லா லைஃப் வரும். அது எதுவுமே பண்ணாமல் ரோடு மட்டும் அப்படியே போட்டுடுறாங்க. ஏதாவது மழை வந்துச்சுன்னா மறுபடியும் வாட்டர் அதிலே ஸ்டாக்னெட் ஆகுது. வாட்டர் ஸ்டாக்னெட் ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக ரோடு டேமேஜ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மரத்தை நான் ஃபோட்டோ எடுத்தே ஆகணும். எப்படி இருக்கு? ஓகே, மலையிலிருந்து கீழே இறங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது. தும்பக்காடு மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சுன்னு தாங்க நினைக்கிறேன். ஆனால் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது. கிளைமேட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியுது. கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. மேலேருந்து வர வரைக்கும் நல்ல
ரொம்ப சில்னஸ் இல்லைனாலும் ஹாட்டாக இல்லாமல் இருந்துச்சு. இங்கே நல்லா இப்போ கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. பதியன் கொட்டாய். ஓகே, வில்லேஜ் உள்ளார இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதில் தும்பக்காடுன்னு ஏதோ ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. நல்ல க்ரீனரியாக இருக்குங்க. நெல் வயல் இருக்குது, கரும்பு வயல் இருக்குது. அகெயின் போலூர் 8 கிலோமீட்டர்ஸ் ரிமைனிங். சூப்பராக இருக்குங்க. அந்த மலை மேலே ரைட்டில் சின்னதாக ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே ஒரு சின்ன கோயில் இருக்குது. ஆனால் இது வந்து சின்ன மலை ஃபுல்லாகவே பாறையினால் ஆனது. மாட்டு வண்டி, ரெட்டை மாட்டு வண்டி நல்லா இருக்குது. வாவ், காலையிலேயே ஒன்று பார்த்தேன். போல்வூர் மாம்பட்டு, ரைட்டில் போனால் மாம்பட்டுங்கிற ஊர். சாத்தனூர் டேம் 62 கிலோமீட்டர். பாருங்க, சூப்பராக இருக்கு. நல்ல ப்ரௌன் கலரில் ஒயிட் கலர் டாட்ஸ்.
வந்தாச்சுங்க. ஓகே, போலூர் கிராஸ் பண்ணியாச்சுங்க. ஓகே கைஸ், போலூர் கிராஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்தது ஆரணி, வேலூர், ராணிப்பேட்டை அந்த வழியாக தான் போக போகிறேன். ஆக்சுவலாக பேட்டரி டெட் ஆக போகுது. 2 பேட்டரி தான் எடுத்துகிட்டு வந்தேன், 2மே காலி. ஓகே, we will see in next ride. Until then, bye bye, tata, bye bye.